ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெஸ்வின் மீனா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் முடி வளர்க்க மட்டும் இல்லை, முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரொட்டீனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடி வளரவும் செய்யும், கொட்டாமலேயும் இருக்கும். ஸோ நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்க்கு நடுவில் எப்படி என்னோட ஹேர் கேரை இந்த 3 மாதம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்னா அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம முடியை வளர்க்க போகிறோமோ இல்லை கொட்டாமல் பார்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ எதுவாக இருந்தாலும் முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஹேர் ஆயிலையும் ஷாம்பூவையும் கரெக்டா உங்க ஹேருக்கு பொறுத்த மாதிரி செட் பண்ணிக்கணும். ஏன்னா எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நம்ம ஹேருக்கு சூட் ஆகிறதா தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு ஹேர் ஆயிலையும் ஷாம்பூவையும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ப்ராடக்டான ஜெஸ்வின் மீனா ஹேர் ஆயிலையும் ஜெஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பூ, ஆனியன் ஷாம்பூ வாங்கணும்னா நம்மளோட jasminmeena.com போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்க வாரத்தில் 2 நாள் ஹேர் வாஷ் பண்றீங்களோ இல்லை 3 நாள் ஹேர் வாஷ் பண்றீங்களோ எதுவாக இருந்தாலும் ஒரே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். ஒரு வாரம் 3 தடவை ஹேர் வாஷ் பண்ணுறது, அடுத்த வாரம் 4 தடவை ஹேர் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரொட்டீனை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது உங்களோட ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக ஆரம்பிக்கும். அது போக நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாம்புவும் கூட வாரத்தில் 2 நாள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 3 நாளைக்கு மேலேயோ இல்லை டெய்லியுமோ நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களோட ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸை உண்டு பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்கள் ஹேரோட திக்னஸை குறைச்சிடும். நம்ம முடியோட திக்னஸ் நம்ம வேரோட சதப்பகுதியில் கம்மியாகிட்டே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் லாஸ் உண்டு பண்ணிடும். ஸோ அந்த 2 தப்பையும் நீங்கள் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட்டு ஆயிலும் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு சிலர் வந்து டெய்லி ஆயில் வைக்கிற பழக்கம் வச்சுப்பாங்க. அது உங்களுக்கு ரொட்டீனாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வச்சு தான் ஆகணும். இப்போல்லாம் நிறைய பேர் சீரம் மாறிட்டாங்க. என்கிட்டயுமே நிறைய பேர் சீரம் கேட்டுட்ருக்கீங்க. நான் சீக்கிரமாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ சீரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதாக இருந்தாலும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாவது ஆயில் பார்த்து எடுத்துகிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா ஆயில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் கொடுக்கும், முடியோட திக்னஸையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். வெள்ளை முடி வராமல் தடுக்கிறதுக்கும் ஆயில் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் ஆயுர்வேதிக்காக இருக்கக்கூடிய சூப்பரான ஆயிலாக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஜெஸ்வின் மீனா ஹேர் ஆயிலும் அந்த மாதிரி தான். ஸோ ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஷாம்பு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஷாம்புவை தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு காலையில் நைட்டு 2 தடவையும் கண்டிப்பாக நீங்கள் தலையில் சீப்பு போட்டு தலை சீவணும். ஏன்னா நீங்கள் தலையில் சீப்பு போட்டு சீவும் போது அது உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். ஸோ இது உங்கள் முடியோட வேர் பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து புதுசாக முடி வளர வைக்கிறதுக்கும் இருக்கிற முடிக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு தலையில் சீப்பு போடக்கூடாது, தலை வாரக்கூடாதுன்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக தலையில் சீப்பு போட்டு முடியை நல்லா பின்னல் போட்டுட்டு தூங்குங்க. அது இன்னுமே உங்களோட ஹேரோட க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி உங்களோட ஹேர் லாஸை 50% நீங்கள் குறைக்கலாம். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 6 மாதமாக பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாலுமே நான் உங்களுக்கு ஹேர் பேக் கொடுக்கல தான். பட் நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீனாக இந்த ஹேர் வாஷ் பண்ணுறது, ஆயில் அப்ளை பண்ணுறது, தலையில் சீப்பு போட்டு தலை வாடுறது, இது எல்லாத்தையுமே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓரளவு என்னோட ஹேர் லாஸை என்னால் ஓவர் கம் பண்ண முடிஞ்சிச்சு. இது போக ஃபுட் ரொட்டீன் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். காலையில் தூங்கி எந்திரிச்சதும் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் டீ குடிக்கிறதோ எந்த பழக்கமாக இருந்தாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நாளாவது, வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் ஃப்ரூட்ஸோ இல்லைன்னா முளைக்கட்டை வச்ச பாசிப்பயிறு, கடலை, சுண்டல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேக வச்சு சாப்பிடணும். இது வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுட்டு இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அது போக வாரத்தில் 3 நாள் கண்டிப்பாக பாயில் எக் இருக்கும்ல, ஸோ முட்டையை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இது கூடவே நான் வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுவேன். ஏன்னா ஜெஸ்வின் குட்டிக்கு வந்து நம்ம வந்து சூப் வச்சு கொடுக்கணும்ல. ஸோ அதனால் நான் வாரத்தில் 2 நாள் நான்வெஜ் எடுத்துக்குவேன். வாரத்தில் ஒரு நாள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் ஃப்ரூட்ஸை வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துப்பேன். அது போக காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் தண்ணி குடிப்பேன். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு பயோட்டின் லட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நான் சீக்கிரமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக வந்து நீங்கள் காய்கறி கூட்டு வச்சு சாப்பிடணும். இது எல்லாமே வாரத்தில் 2 நாள் நீங்கள் ஏதோ ஒரு நாளில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது நம்ம முடிக்கு மட்டும் கிடையாது, நம்ம ஸ்ட்ரென்த், நம்ம உடம்போட ஸ்ட்ரென்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் ரொட்டீன். இது எல்லாத்தையும் தாண்டி நான் சீக்கிரமாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய பயோட்டின் லட்டும் வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வாரத்தில் 2லேருந்து 3 நாள் தான் ஹேர் வாஷ் பண்ணணும். 2 நாள் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணணும். 2 நாள் மட்டும்தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும். டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் ரொட்டீனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஹேர் க்ரோத் பண்ணலாம், உங்கள் முடியும் கொட்டாமல் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய்.